ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் சாப்பிட்ற கேசரியோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்லேயே ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா உருகட்டும். ஒரு 10 முந்திரி 10 உலர் திராட்சை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். திராட்சையோட சைஸ் இந்த மாதிரி டபுள் ஆகணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யிலே 1 கப் ரவையை சேர்த்துருக்கேன். ரவையை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ இதோடவே ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதோடவே தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் சுட தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி திக்காயிடும். இப்போ ரவை ஆல்மோஸ்ட் வெந்திருக்கும். இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நல்ல வாசனையாக கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கேசரி பாருங்கள், இப்படி எடுத்தால் இந்த மாதிரி விழணும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.